வணக்கம் தமிழர்களே, இது உங்கள் அபிமான ஐபிசி தமிழ். உலக தமிழர்களுக்கோர் உறவு பால். தலைவர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். நீ போகலாம் என்பவர் எஜமானன், வா போகலாம் என்பவர் தான் தலைவன். தலைவர்களினுடைய அவர்தம் ஆளுமையினுடைய அகத்தையும் புறத்தையும் உங்களுக்கு படம் பிடித்து காட்டும் இந்த நிகழ்ச்சி அகம்புறம். அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் யார்? இவர் நாடறிந்த நல்ல பேச்சாளர், உலக தமிழர்களுக்காக தொடர்ந்து உரக்க குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு உணர்வாளர். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மன்னத்து பூச்சியின் மரண சாசனம், தீக்குள் விரலை வைத்தேன் போன்ற உணர்வுள்ள பல நூல்களை யாத்த எழுத்தாளர். நடந்து முடிந்த தமிழகத்தினுடைய இடைத்தேர்தலினுடைய கதாநாயகனே இவர்தான். சிஎம் வெர்சஸ் சிஎம் என்று இந்திய ஆங்கில ஊடகங்களால் வர்ணிக்கப்பட்ட திரு சி மகேந்திரன் அவர்கள் நமது அகம்புறம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் திரு சி மகேந்திரன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் முறையாக நேரடியாக தேர்தலில் நின்று, அதுவும் அதிகார பலமும் பணபலமும் நிறைந்த தமிழகத்தினுடைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஜெயராமன் அவர்களை எதிர்த்து நின்று கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது? என்னுடைய மனநிலை ஒரு நல்ல ஒரு திருப்தியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்திய ஜனநாயகத்தினுடைய அடித்தளங்கள், அந்த அடித்தளங்களை நம்முடைய வாக்குரிமை ஜனநாயகம் சென்று எட்டுவதே கிடையாது. மேல் மட்டத்தில், உயர் மட்டங்களில் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் மையமாக வைத்து தேர்தலை கிட்டத்தட்ட ஒரு சூழ்ச்சி வலை போல பின்னி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் தான் மிக கூடுதலாக நம்முடைய தேர்தல் முறையில் இருக்கிறது. அதே போல இன்றைய இடைத்தேர்தல்கள் என்பவை பெரும்பாலும் ஃபார்முலாக்கள் என்று சொல்லுகிறார்கள். ஃபார்முலாக்கள் என்று சொன்னால் மக்களை ஏமாற்றி எப்படி வாக்குகளை கைப்பற்றுவது என்பதுதான் ஃபார்முலாக்களாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில் அடித்தள மக்களோடு ஒரு அரசியல் உரையாடலை நிகழ்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தேர்தலை நான் கருதினேன். மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு உணர வைத்து, அந்த உணர்வின் மூலமாக ஒரு விழிப்புணர்வையும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு புதிய அரசியல், அந்த அரசியலை ஒரு குடிமை அரசியல் என்று சொல்லலாம், சிவில் பாலிட்டிக்ஸ், அதற்கான ஒரு முயற்சியைத்தான் நான் எடுத்து பார்த்தபோது அந்த முயற்சியிலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும், எதிர்கால மாற்றத்திற்கான ஒரு அடிப்படைகள் இதில் இருப்பதாகவும் நான் உணர்கிறேன். அதனால் என்னால் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இந்த தேர்தலுக்கு பின் என்னுடைய பயணத்தை தொடர முடிகிறது. மகிழ்ச்சி. இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய ஒரு மூத்த போராளியா நீங்க இருக்கீங்க. நாடறிந்த ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் தோழரா இருக்கீங்க. உங்களுடைய பால்ய காலம் எப்படி இருந்தது? அதில் அரசியல் குறிக்கீடுகள் இருந்ததா, அல்லது நட்பும் அன்பும் கலந்திருந்ததா? என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை என்பது கிராமத்து வாழ்க்கை. கிராமத்தின் கள்ளங்கபடமற்ற அந்த வாழ்வு, அந்த மக்களுடைய நேசம், பிரிக்க முடியாத பேரன்பு, இயற்கையோடு எனக்கு இருந்த பிணைப்பு, இவையெல்லாம் சேர்ந்தது தான் என்னுடைய கிராமத்து வாழ்க்கை. என்னுடைய கிராமத்தை இப்பொழுது நான் நினைத்தாலும் கூட மெய் சிலிர்த்து போவேன். காரணம், அவ்வளவு அழகான ஒரு கிராமம். இன்று கூட என்னுடைய கிராமத்திற்கு என்னுடைய மக்களெல்லாம் கூடி ஊருக்குள் பேருந்து வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு 1/2 மைல் தூரம் நடந்து தான் நாங்கள் போய் பயணம் செய்வோம். காரணம், எங்களுடைய அந்த வாழ்வின் அமைதியை இவையெல்லாம் சிதைத்துவிடும் என்ற அளவிற்கு மக்களிடம் ஒரு ஆழ்ந்த உணர்வு கொண்ட ஊர் அது. தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் டாஸ்மாக் கடைகள் உண்டு. ஆனால் என்னுடைய கிராமத்தில் இன்றும் டாஸ்மாக் கடை கிடையாது. இதையெல்லாம் நான் பெருமையாக கருதுகிறேன். கிராமத்தினுடைய அழகு ஒரு தனி அழகு. கிராமத்தினுடைய சாலையோரத்திலே ஒரு காவல் தெய்வம் ஒன்று கம்பீரமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பெரிய இலுப்பத்தோப்பு. அந்த இலுப்பத்தோப்புக்குள் நீங்கள் சொல்லுகிற போது 1000 கிளிகள் அது கீச்சிடும் சத்தத்தை கேட்டுக்கொண்டே செல்லலாம். இப்பொழுது அந்த மரங்களெல்லாம் இல்லை, காலத்தால் அவை பல அழிந்து போய்விட்டது. ஆனாலும் கூட ரொம்ப அழகான ஒன்று. கிராமப்புறத்தினுடைய மக்களுக்கு உழைப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாது. உழைப்பு தான். காலையிலிருந்து மாலை வரை உழைப்பார்கள். பசியோடு யார் வந்தாலும் அந்த உணவு கிடைக்கும். அந்த கிராமத்து வாழ்க்கையிலே பசியோடு இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளையும் பார்க்க முடியாது. ஒரு 500 வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் குழந்தைகள் எந்த வீட்டிலும் போய் சாப்பிடுவார்கள். இது என்னுடைய வீடு, அது உன்னுடைய வீடு என்றெல்லாம் கிடையாது. அந்த தாய்மார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் இன்னொரு பிள்ளைகள் என்ற வேறுபாடு கூட கிடையாது.
நான் இன்று கூட யோசித்து பார்க்கிறேன். நான் சிறுவனாக இருந்த காலங்களில் கூட்டு குடும்ப வாழ்வினுடைய சிறப்பு ரொம்ப மேன்மை பொருந்தியதாக இருந்தது. 5 ஆண் மக்கள் இருப்பார்கள், 5 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கும், 5 பேருக்கும் குழந்தைகள் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் தன்னுடைய தாய் மார்பில் தான் பால் அருந்துவார்களா என்று சொல்ல முடியாது. எந்த தாயின் மார்பிலும் பால் அருந்தக்கூடிய அளவிற்கு அந்த குடும்பம், இது என்னுடைய தாய், அது என்னுடைய தந்தை என்ற அளவிற்கு இல்லாத அளவிற்கு ஒரு பொதுமையான ஒரு வாழ்வை நான் பார்த்தேன். அந்த கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பமாக மாறி அலுவல் இன்னும் பல்வேறு காரணங்களால் பிரிந்து போன இன்றைய வாழ்விலே அந்த கூட்டு குடும்பத்தில் சில பலவீனங்களும் உண்டு. ஆனாலும் கூட மனித மாண்புகள் என்பவை இந்த தனி குடும்பங்களில் அழிந்து இன்று கணவன் மனைவி என்ற அந்த மேன்மையான உறவுகளில் கூட தான் என்ற அகங்காரம் மேலோங்கி பல பிரச்சனைகளை உண்டாக்குவதாக நான் உணர்கிறேன். அதனால் அந்த கூட்டு குடும்பத்தின் மீது ஒரு ஏக்கமும் அதை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் இன்றும் என்னிடம் இருக்கிறது. கிராமத்து மாந்தர்களை கள்ளம் கபடமற்ற அவர்களுடைய அந்த மனம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது ஒரு விதமான ஏக்கம்தான் இன்றைய நவீன சமூகத்தில் எனக்கு இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த போராளி சி மகேந்திரன் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் இன்னும் நிறைய பாக்கி இருக்கின்றன. அதற்கு முன்னால் அகம்புறம் நிகழ்ச்சியில் ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் வரவேற்கிறோம். இது ஐபிசி தமிழ் வழங்கும் அகம்புறம் நிகழ்ச்சி. நம்மிடையே சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சி மகேந்திரன் காத்திருக்கிறார். சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தஞ்சை மண்ணின் மைந்தன் என்பது நீங்க பேசும்போதே அந்த மண்மனத்திலே தெரியுது. அங்கிருந்து இப்படிப்பட்ட ஒரு தீவிர அரசியலுக்குள்ள எப்படி நுழைஞ்சீங்க? உங்களுடைய அப்பா அம்மா அதுல உங்களுடைய ஆளுமையில பங்கு வகித்தாங்களா, அல்லது உங்களுடைய குடும்பத்துல ஏற்கனவே யாராவது தீவிர அரசியலில் ஈடுபட்டு இருந்தாங்களா? என்னுடைய தந்தை சிங்கப்பூரில் வசித்தார். அவர் சிங்கப்பூர் செல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனாலும் சிங்கப்பூரிலே சென்றவர் அங்கு தொழிலில் ஈடுபட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில், இந்தியன் நேஷனல் ஆர்மி என்று சொல்லக்கூடிய அந்த INA-வில் அவர் இணைந்து அங்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய மெய்காப்பாளர்களில் ஒருவராக பணியாற்றியவர். அவர் மட்டுமல்ல, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பலரும் இந்திய தேசிய இராணுவத்திலே பணியாற்றியவர்கள். ஆனால் என்னுடைய தந்தை அங்கேயே இறந்து விட்டார். சிறு வயதிலே என்னுடைய தந்தை இறந்ததால் தாயால் வளர்க்கப்பட்டவன் நான். ஆனாலும் கூட அந்த பாரம்பரியம் என்பது, ஒரு விடுதலை போராட்ட பாரம்பரியம் என்பது இளம் வயதிலே என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக அது இருந்தது. என்னுடைய பொது உடைமை வாழ்வினுடைய துவக்கம் என்பது பள்ளியிலேயே தொடங்கிவிட்டது. என்னுடைய கிராமம் ஒன்றும் கம்யூனிஸ்ட கருத்துக்களால் வளர்க்கப்பட்ட கிராமம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கிராமத்தில் முதல் கம்யூனிஸ்ட் நான் தான். முதல் பட்டதாரி நான், முதல் கம்யூனிஸ்ட் நான். பள்ளியில் படிக்கிற போது 2 ஆசிரியர்கள், நான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற போது பாரதி பித்தன், தங்கபாலன் என்ற 2 தமிழாசிரியர்கள் பொது உடைமை தத்துவத்தின் மீது அடிப்படையான உணர்வுகளும் சிந்தனையும் கொண்டவர்கள். அவர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தான் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு வந்தேன். அநேகமாக 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே நான் கம்யூனிஸ்ட் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு இளைஞனாக இருந்தேன். துடிப்பும் ஆர்வத்தோடும் பல திறமைகள் என்னிடம் வளர்வதற்கு அந்த ஆசிரியர் பெருமக்கள் காரணமாக இருந்தார்கள். அப்பொழுது ஆனந்த விகடனிலே ஒரு பெரிய கட்டுரை போட்டி தமிழகம் தழுவிய அளவிலே நடைபெற்றது. நம்முடைய மறைந்த ஆனந்த விகடனுடைய ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் துணை ஆசிரியராக அப்பொழுது இருந்தார். ஒரு கட்டுரை போட்டி நடத்தினார்கள். அந்த கட்டுரை போட்டியில் நான் ஒரு சிறந்த மாணவன் என்பதுதான் அந்த கட்டுரை போட்டியினுடைய தலைப்பு. அதில் தமிழகத்திலே 3வது பரிசை நான் பெற்றேன். இந்த ஆர்வமும் இந்த சிறப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அரசியலில் ஈடுபட வைத்து கல்லூரி காலங்களில் நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன். முழுமையான அரசியல். இன்னும் சொல்லப்போனால் முழு நேர ஊழியன் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு அடிப்படை. வாழ்நாள் புரட்சிக்காரன் என்று பெயர். இந்த பணியை நான் கல்லூரியில் படிக்கிற போதே ஒரு அரசியலில் ஒரு முழு நேர ஊழியனாக நான் தேர்வு செய்த காரணத்தால் அரசு பணிகள் எதற்கும் செல்லுவதில்லை என்றும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்வதில்லை என்றும் முடிவுக்கு வந்தேன்.
என்னுடைய குடும்பம் ஒன்றும் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற்ற குடும்பம் கிடையாது. நான் தான் குடும்பத்தில் மூத்த ஆண் குழந்தை. நான் படித்து முன்னேறி வேலைக்கு சென்று என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு என் தாய்க்கும் இருந்தது, என்னுடைய உறவுக்காரர்களுக்கும் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. அந்த வருத்தம் இன்று கூட எனக்கு உண்டு. அரசியல் தீவிரம் என்னை அப்படியே இழுத்து விட்டது. கல்லூரிகளில் படிக்கிற காலங்களில் இருந்து அரசியலில் ஈடுபட்டு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், அப்புறம் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்திந்திய ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் என்ற 2 அமைப்புகளுடைய பொறுப்புகளையும் ஏற்று அதிலிருந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியது. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உங்க தலைமுறை ஆட்களுக்கு ஒரு அரசு வேலை என்பது ஒரு கனவு, ஒரு குடும்பத்தினுடைய கனவு. அதை விடுத்து தீவிர அரசியலுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார் அதை எப்படி அதற்கு உறுதுணையா இருந்தாங்களா? யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? நீங்க கல்லூரி காலம் முடித்த பிறகு உங்களுடைய திருமண வாழ்வில் அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலையா? நான் அரசியலில் ஈடுபடுவதை பற்றி மிக கடுமையான எதிர்ப்பு என்னுடைய தாய் அதை நேரடியாக எதிர்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு மன வருத்தம் கூடுதலாக இருந்தது என்பதை நான் அறிவேன். என்னுடைய உறவினர்களும் மற்றவர்களும் எல்லா வழிகளிலும் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அரசியலுக்கு செல்லக்கூடாது, வேலைக்குத்தான் போக வேண்டும் என்று. இதன் காரணமாக பல மாதங்கள், 2-3 ஆண்டுகள் நான் வீட்டுக்கே போகாமல் அரசியலில் முழுமையாக ஈடுபட்டேன். அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனால் அதனுடைய ஒரு லட்சியபூர்வமான மனம் என்று ஒரு வயதில் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அந்த லட்சியத்திலிருந்து அவனை பிரிக்க முடியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்ட விஷயம். ஒன்று பிடித்து விட்டதென்றால், அதில் தீவிர ஆர்வம் ஏற்பட்டு விட்டதென்றால் அதில் யாராலும் பிரிக்க முடியாது. அது மனித இயல்பு. அந்த அடிப்படையில் தான் இளமை காலத்திலே இந்த கம்யூனிசம் என்கிற கருத்து என்னை ஊன்றி இழுத்து, அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. என்னுடைய கிராமம் ஒரு சாதி சார்ந்த கிராமம். அந்த கிராமத்தில் ஒடுக்குமுறைக்கு எதிரான சில போராட்டங்களை எல்லாம் எதிர்த்து, அதனால் ஊரிலிருந்து நான் ஒதுக்கி வைக்கப்பட்டேன். ஒடுக்கப்பட்ட மக்களோடு நான் நிற்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஊரிலிருந்து நான் பிரிக்கப்பட்டு, பிறகு 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் அவர்களே தாங்கள் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் என்னை ஊருக்குள் அழைத்து, இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு என்னுடைய இளமை காலத்திலே. ஆனாலும் கூட அந்த லட்சியம், மாறாத லட்சியம் என்பதும், ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இல்லை என்ற அந்த கருத்து நிலை ரொம்ப ஆழமாக மனதில் பதிந்த காரணத்தால் அதை ஒட்டியே என்னுடைய பயணம் அமைந்து போனது. ஒரு லட்சியவாதி என்று நீங்க குறிப்பிட்டீங்க. கடந்து வந்த பாதையும் பயணமும் உங்களுடைய லட்சியத்தை எந்த அளவு அருகாமையில் செல்ல உதவி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை 2 முக்கிய விஷயங்களாக நான் வாழ்க்கையை பிரித்து பார்க்கிறேன். ஒன்று, நாம் நூல்களில் படிப்பது அல்லது மற்றவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வது. ஆனால் வாழ்க்கையை நேருக்கு நேர் நின்று அருகாமையில் பார்க்கிற போது தான் அதனுடைய முழு வீரியத்தையும் நம்மால் பெற முடிகிறது. இது என்னுடைய அடிப்படையான ஒரு உணர்வாக. ஒடுக்குமுறை என்பது எப்படி இருக்கும், ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியாக மறுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் என்னுடைய பொது உடைமை பணியிலே ஈடுபட்ட காலங்களில் மிக நன்றாக நான் அறிந்தேன். வெளிப்படையாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கல்லூரியிலே படிக்கிற காலங்களில் விவசாய தொழிலாளர்கள், விவசாய கூலிகள், அவர்களுடைய இல்லங்களிலும் அவர்களிடம் வேலை செய்வதிலும் ஒரு தனி ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. மறுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய கூலி உயர்வு பிரச்சனை. இதற்காக கூலி உயர்வோடு சேர்ந்து ஜாதிய ஆதிக்கமும் அவர்கள் மீது திணிக்கப்படும். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் சைக்கிளில் பல மைல்கள் பிரயாணம் செய்வோம். மக்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு அரசியல் உணர்வுகளை ஊட்டி ஒரு 5 இளைஞர்கள் 6 இளைஞர்கள் என்று சைக்கிளிலே பயணம் செய்து, சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. கடைசியில் எங்கேயாவது ஒரு ஏழை மக்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிக்கு நாங்கள் செல்லுகிற போது எங்களுக்கு சாப்பாடு இருக்காது. அப்போ ஒரு 10 வீட்டில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சோறு மிச்சமாக இருக்கும். அந்த 10 வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்ட்டையும் அந்த சோத்தை வாங்கிட்டு வந்து, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லேயும் குழம்பெல்லாம் மிச்சம் இருக்காது. ஒரு வீட்டில் ரசம் இருக்கும், ஒரு வீட்டில் கருவாட்டு குழம்பு இருக்கும், ஒரு வீட்டில் மீன், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை அப்படி. அதை எல்லாவற்றையும் சேர்த்து, அந்த குழம்பையும் சாதத்தையும் ஒன்றாக சேர்த்து, நானும் என்னுடைய தோழர்களும் இளம் தோழர்களும் பகிர்ந்து உண்ற அந்த மனநிலை இருக்கு பாருங்க, அதிலிருந்து தான் என்னுடைய அரசியல் பிறந்தது. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய துயரம், அவர்களுடைய கஷ்டம் என்ன என்பதை நேரடியாக என்னுடைய தோழர்களோடு உணர்ந்து வந்ததன் காரணமாக அரசியல், அப்புறம் பாடங்களில் புத்தகங்களில் நாம் படிக்கக்கூடியது, இவை இரண்டையும் இணைத்து பார்க்கிற போது ஒரு வலுவான மனநிலையை,
சமூகத்தினுடைய ஆதிக்கங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆழத்தை, எது திரண்டு வந்தாலும் சரி. இப்பொழுது கூட என்னை கேட்பார்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமை எப்படி உங்களுக்கு வந்தது என்று. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளிலிருந்து வளர்ந்து வருகிற போது ஆதிக்கத்தை எதிர்ப்பது, ஆதிக்கத்தை சந்திப்பது. காரணம் என்னவென்றால், இதில் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன, அடிப்படையான விஷயம், தனி மனித பிரச்சனையாக நான் யாரையும் பார்ப்பதில்லை. எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை. தமிழக முதலமைச்சர் மீது தனிப்பட்ட கோபம் இருக்கிறதா என்றால் இல்லை. என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய கொள்கை, அந்த லட்சிய அடிப்படையில் நின்று நான் என்னுடைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்கின்றேன், என்னுடைய கருத்துக்களுக்காக போராடுகிறேன். தேவைப்பட்டால் அந்த கருத்துக்களாக எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த உணர்வு என்பது இந்த ஒடுக்குமுறை மக்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடமாகத்தான் உணர்கிறேன். அதனால்தான் அந்த அழுத்தத்தை என்னுடைய மனம் இயல்பாகவே பெற்றிருக்கிறது. நீங்கள் அரசியல் பிரவேசம் செய்ய ஆரம்பித்த அந்த காலம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருந்தது. சுயமரியாதை இயக்கம், திராவிட கட்சிகள் எல்லாம் வேரூன்றி வளர்ந்து வர தொடங்கிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னாலே ஒரு தீவிரவாதியை பார்ப்பதை போல பார்த்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இந்த பொது உடைமை இயக்கத்துக்குள் உங்களை இழுத்து வந்தது? என்னுடைய வாழ்க்கை கம்யூனிச கருத்துக்கள் என்பது, ஒரு சமத்துவமான கருத்துக்கள் என்பது என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே ஆசிரியர்கள் ஆழ என்னுடைய மனதில் பதிய வைத்து விட்டார்கள். அந்த கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஒரு தீவிரமடைந்து நான் ஒரு முழுநேர ஊழியனாக மாறுவதற்கான ஒரு அடிப்படை கீழத்தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பல நிகழ்வுகள் அதற்கு காரணமாக இருந்தது. அந்த மக்கள் மத்தியிலே நான் வேலை செய்கின்ற போது பல உண்மைகளை நான் அங்கு புரிந்து கொண்டேன். ஒரு பெரிய ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய வழிமுறைகளெல்லாம் யோசித்து பார்க்கிற போது மிக மிக கடினமான உணர்வுகள் தான் உள்ளத்தில் தோன்றும். காஞ்சிவாயில் என்றொரு ஊர் உண்டு. அந்த ஊரிலே தாழ்த்தப்பட்ட பெண்கள் அவர்கள் வயது வந்த உடனேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணையாரிடம் அந்த பெண்ணை ஒப்படைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரபுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருந்திருக்கிறது. அதை எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் தடுக்க முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் அதனுடைய நிலப்பிரபு அவரையே கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்ததற்கு பிறகுதான் ஒரு அச்சம் கொண்டு அந்த முறையே மாறுகிறது. இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் கீழவன்மணியினுடைய படுகொலை 1968 அது நடக்கிறது. நான் 70களில் திருவாரூர் கலைக்கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் அந்த கீழவன்மணிக்கும் திருவாரூர் கலைக்கல்லூரிக்கும் இடையில் நான் அங்கு மாணவ தலைவனாக போராட்ட களத்தில் நின்று அந்த அனுபவங்களை எல்லாம் பெறுகிறேன். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த துயரம் சாதாரண துயரம் கிடையாது. ஒரு நிலப்பிரபு, தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை, விவசாய தொழிலாளி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் எதிர்த்து கேட்கிறார் என்று சொன்னால் அவரை கொலை செய்து விடுவார்கள். கொலை செய்தால் அது வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு மாட்டையும் கொன்று அந்த மாட்டில் இருக்கக்கூடிய குடல்கடெல்லாம் வெளியில் எடுத்துட்டு இந்த ஆளை அது உள்ளுக்கு வச்சு தச்சு மாட்டை புதைக்கிற மாதிரி புதைச்சிருவாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஒடுக்குமுறை கொடுமைகள் நீங்கள் மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது சில விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். தஞ்சை மாவட்டத்தினுடைய நிலப்பிரபுத்துவத்தினுடைய கொடுமை என்பது மிக மிக மூர்க்கத்தனமானது. சவுக்கடி சாணிப்பால் 1944ஆம் ஆண்டு தான் தலைமறைவாக இருந்த கம்யூனிஸ்டுகள் போராடி சவுக்கடி சாணிப்பால் கொடுமையை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் விவசாய தொழிலாளிகளோடு ஒப்பந்தம் செய்கிறார்கள். இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் நடத்திய போராட்டம். அந்த பின்னணியில் நான் பார்க்கிற போது அந்த பின்னணியில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் பிறகு வருகிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்முன்னால் பார்த்து ஈடு கொடுக்கிற போது தான் இதில் ஈடுபாடு எனக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கிறது. ஒரு ஒடுக்குமுறை என்பதை அதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, அந்த ஒடுக்குமுறையினுடைய கொரூரம் என்ன என்பதை மிக அருகாமையிலிருந்து நான் பார்த்தேன். அது என்னுடைய கல்லூரி வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே சிந்திக்க தொடங்கிய காலம், மார்க்சியத்தை வகுப்புகளிலும் மற்றவற்றிலும் படித்த காலம், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் எப்படி போராடியது, சிகாகோ நகரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி போராடி மே தினத்துக்காக போராடினார்கள், ரஷ்ய புரட்சி எப்படி நடந்தது என்பதையெல்லாம் படிக்கின்ற அந்த பின்னணியோடு இந்த உண்மையான யதார்த்தத்தை நேருக்கு நேர் பார்க்கிற போது, அதனுடைய பின்னணி வரலாறு இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒரு அரசியல் ஆழம், இதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இதனால் தான் எனக்கு தீவிரப்படுகிறது. அத்தகைய சாதிய கொடுமைகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு சிலர் குரல் கொடுத்திருக்கிறார்கள்.
திராவிட கட்சிகள் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் திராவிட கட்சிகளை தவிர்த்து நீங்கள் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை தேர்ந்தெடுத்தீர்கள்? என்னுடைய அரசியல் பின்னணி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்த காலம் அது. ஆனால் கம்யூனிசம் சார்ந்த எந்த கருத்துக்களும் நான் பிறந்த பகுதியிலேயோ அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியிலோ யாருமே கிடையாது. அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியத்திலும் எனக்கு என்னுடைய உறவினர்கள் அல்லது ஒரு தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்தவர் என்ற அடிப்படையில் காங்கிரஸோடு தான் ஈடுபாடு வந்திருக்க வேண்டும். இவை இரண்டும் எனக்கு ஏற்படாமல் போனதற்கு காரணம் பள்ளியிலே மார்க்சியத்தை இளம் வயதில் நான் கற்றறிந்தது தான் காரணம். ஆனால் அதற்கு பிறகு பார்க்கிற போது ஒரு வளர்ச்சியடைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி என்பது அநேகமாக நான் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது தாக்குதல் தொடுக்கிறவர்கள் காங்கிரஸ்காரர்களாக இருக்கிறார்கள். பூண்டி வாண்டையார், வலிவலம் தேசிகர், இன்னும் உக்கடை அப்பாவு தேவர் என்று நீங்கள் குன்னையூர் சாம்பசிவ ஐயர், இவர்களெல்லாம் அந்த காலத்தில் யார் என்றால் காங்கிரஸ்காரர்கள், கருப்பையாமப்பனார் வரை. அப்பொழுது இந்த ஒடுக்குமுறைக்கு இவர்கள் தானே காரணம். நில குவியல் முறை 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலத்தை வைத்திருப்பார்கள். அந்த நிலங்களில் பல நிலங்கள் ஒரு காலத்தில் கோயில்களிடமிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலமாக இருக்கும். பொய்யாக ஏமாற்றி இந்த நிலத்தை எல்லாம் எடுத்திருப்பார்கள். அதனால் இயல்பாகவே அன்றைய காந்தியின் மீது ஒரு மதிப்பு இருந்தாலும், சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது ஒரு மதிப்பு இருந்தாலும் கூட இந்த கட்சிகளின் மீது, அன்றைய காங்கிரஸ் கட்சியின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு குறையத் தொடங்கியது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சு, அதனுடைய இலக்கியம், இவையெல்லாம் எனக்கு பிடித்திருந்தாலும் கூட ஏழை எளிய மக்களிடம் அவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் ஒரு போலித்தனம் இருப்பதாக நான் உணர்ந்தேன். என்னுடைய சிறு வயதிலேயே எனக்கு முதலில் பட்டது என்னென்னா, ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரசி என்று சொல்கிறார்களே, அதே போல் ஒரு போலித்தனம். ஏதோ ஒன்றுக்கு ஒரு தேர்தல் அரசியலுக்கான ஒரு கட்சியாகத்தான் அதை அவர்கள் வளர்த்தார்களே ஒழிய ஒரு சமூக மாற்றத்திற்கான கட்சியாக அதை வளர்க்கவில்லை. இன்று கூட திராவிட பெரியாரின் மீது அளவு கடந்த மரியாதை எனக்கு உண்டு. பெரியாரியத்தனோடு பல கூறுகளில் இன்றும் நான் உடன்படுகிறேன். அதை ஒரு கம்யூனிசத்தினுடைய ஒரு பகுதியாகவே நினைக்கின்றேன், அது வேறு விஷயம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரச்சார முறைகளில் எனக்கு உடன்பாடு உண்டு. சுயமரியாதையை பற்றி, தமிழை பற்றி எல்லாவற்றிலும் எனக்கு ஈடுபாடு உண்டு. ஆனால் சுயமரியாதை அல்லது தமிழின் மீது கொண்ட உணர்வுகள் அது ஒரு லட்சியங்களா என்று சொல்வதை விட தேர்தல் அரசியலினுடைய ஒரு தந்திரமாக அதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு அதற்குள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக அன்றைய காலத்தில் நான் உணர்ந்தேன், என்னுடைய கல்லூரி வாழ்வில். அதனால்தான் எந்த விதத்திலும் என்னால் உடன்பட முடியவில்லை. மேலும் மேலும் கருத்துக்களை சிந்திக்கின்ற போது ஒரு உழைக்கிற பாடுபடக்கூடிய மக்களுக்கு ஒரு யதார்த்தம் இல்லாத, அவர்களோடு ஒரு நேரடியான அன்பை பாராட்ட முடியாமல் ஏதோ ஒன்று தடுக்கிறது என்றால் அதற்கு ஏதோ காரணங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனுடைய குறைபாடுகள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட திராவிட கட்சிகளிடம் இருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல சாமானியர்களின் கூட்டாஞ்சோரோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், காத்திரமான பார்வை. ஆனால் அத்தகைய கட்சிகளில் இருந்து வேறுபட்டு ஒரு மாற்று கட்சியாக, தனித்துவமிக்க கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற பட்சத்தில் இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு மாபெரும் வெற்றியை கம்யூனிஸ்ட் கட்சியால் ஏன் இதுவரை பதிவு செய்ய முடியவில்லை? கம்யூனிஸ்ட் கட்சிகளால் பதிவு செய்ய முடியவில்லை என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய குறைபாடுகளும் இருக்கிறது, அதை நான் இல்லை என்று மறுக்கவில்லை. மொழி சார்ந்த பண்பாட்டு உணர்வுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு அகில இந்திய தன்மை அல்லது உலகத்தன்மை என்ற அளவிலோடு நின்று போய்விட்டது. அது தமிழ் தேசிய தன்மை, தமிழ் மக்களுடைய தன்மை என்ற அளவில் அதனுடைய குறைபாடுகள் இருக்கிறது. அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழக வரலாற்றில் கம்யூனிஸ்டுகளைப் போல தியாகம் செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். ஒரு லட்சியத்திற்காக எந்த துயரங்களையும் சுமப்பதற்கு தயாராக இருந்தவர்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய வாழும் தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண் அவர்கள் 10 ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறார். அவருடைய சக தோழர்கள் ஒவ்வொருவராக தூக்கிலிடுகிற போது அருகில் இருந்து பார்த்தவர். இப்படிப்பட்ட பல துயரங்கள், இதெல்லாம் தனி மனித வாழ்வுக்கு சம்பந்தமே கிடையாது, பொது வாழ்வினுடைய மிக உயரிய லட்சியத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம் இவற்றோடு இணைந்து செயல்படுகிற போது அதோடு இணக்கமற்ற ஒரு இந்தியத்தன்மையும் ஒரு உலகத்தன்மை மட்டும்தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலே மேலோங்கி இருந்தது. அந்த வெற்றிடம்தான் கம்யூனிஸ்டுகளுடைய தோல்வியாக நான் கருதுகிறேன். இன்றைய காலத்தில் அவை எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உலகமய பின்னணியில்
ஏற்படக்கூடிய மிக அசுரமான அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து மொழி அடிப்படையிலான பண்பாடுகள், கூறுகள் இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு மாற்று அரசியலை கட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்றைய தேர்தல் களத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை எதிர்த்து நான் தேர்தலிலே போட்டியிட்டதற்கு கூட அதுதான் காரணம். நான் இதற்கு முன்பு எந்த தேர்தலிலும் போட்டியிட்டதில்லை. போட்டியிட வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருந்ததில்லை. பல முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவதற்குமான வாய்ப்புகள் எனக்கு இருந்தும் கூட மனதளவில் அவை எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்தேன். ஆனால் இந்த தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டதற்கு ஒரு காரணம் கட்சி எடுத்த முடிவு என்பது மட்டுமல்லாமல் ஒரு மாற்று அரசியலை ஆழமாக முன்வைப்பதற்கு மிக பொருத்தமான ஒரு காலம் என்று நான் நினைத்து அதனால்தான் இந்த தேர்தலிலே நான் போட்டியிட்டேன். இந்த தேர்தலில் போட்டியிடுவது சரி, முதல் தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள். ஒரு வெற்றி பெற வேண்டிய அல்லது வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதுதான் வழமை. முதல் தேர்தலே ஒரு சவால் மிக்க அல்லது வெல்வதற்கு கடினமான ஒரு தேர்தலில் எப்படி நீங்க இறங்கி நின்னீங்க? நான் இந்த இடத்தில் ஒரே ஒரு பழமொழியை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு புரட்சியாளனுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, லட்சியம் மட்டும்தான் உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு இன்றைய அரசியல் கட்டுமானம், அந்த கட்டுமானத்திலே ஆதிக்க சக்திகள், அந்த ஆதிக்க சக்திகளுடைய உருவாக்கி வைத்திருக்கிற வெற்றி போதைகள், இதற்குள் மட்டும்தான் இன்றைய சமூகம் நகர்ந்து கொண்டே செல்கிறது. இதில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதற்கு, தோல்வி என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்று அரசியலை தெளிவாக முன்வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்பது மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். வெற்றியின் வரலாறை விட மனிதகுலத்தினுடைய வரலாற்றில் தோல்வியின் வரலாறுகள் தான் ஆழமான அழுத்தங்களையும் மாற்றங்களையும் உருவாக்கி இருக்கிறது. தோல்வியின் வரலாற்றிலிருந்து ஒருவன் படிப்பினை பெறவில்லை என்றால் சமூக வளர்ச்சியை பெற முடியாது. ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த ஒரு ஆதிக்கத்தினுடைய அடுத்த கட்டமாக தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது மிக சுலபமானது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி, தன்னிடம் இருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை பயன்படுத்தி ஒருவர் வெற்றி பெறுவது என்பதும், இவரை எதிர்த்து இதே மாதிரி ஆதிக்கத்தில் நாம் போட்டியிட முடியாதே என்பதற்காக போட்டியிலிருந்து விலகிக் கொள்வது என்பதும் மிக மிக சாதாரணமான விஷயங்கள். ஆனால் ஒரு வெற்றி என்ற ஒரு நிலையையும் அதில் எங்கோ ஒரு இடத்தில் நின்று கொண்டு அதில் மறைந்து கிடக்கக்கூடிய உண்மைகளை மூழ்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து அந்த உண்மைகளை தைரியப்படுத்தி அதோடு இணைந்து நின்று அடுத்த கட்ட மாற்றத்திற்கான உந்து விசையாக அதை மாற்றுவதில் தான் உண்மையான வெற்றி இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த முயற்சியில் தான் நான் ஈடுபட்டேன். அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றதாக நினைக்கின்றேன். ஈழ அரசியலை வைத்து தமிழக அரசியல்வாதிகள் செய்வது ஒரு மார்க்கெட்டிங் உத்திதானா? விளம்பர இடைவேளையை தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழின் அகம் புறம். மாறி வரும் சூழலில் கம்யூனிச சித்தாந்தம் எடுபடுமா? விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் வரவேற்கிறேன். இது ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம். கம்யூனிஸ்டுகள் நேர்மையானவர்கள் தான். இந்த நூற்றாண்டினுடைய ஒரு நேர்மையான கடைசி அரசியல்வாதி அநேகமாக நல்லக்கண் ஐயா அவர்கள் தான். காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கூட வியந்து பார்க்கக்கூடிய பல குணங்களும் அதிசயங்களும் நிறைந்த கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. நமது நிகழ்ச்சி கூட நீங்க நடந்தே வந்துட்டீங்க, நாங்க வாகனம் அனுப்புறோம்னு சொல்லியும் கூட அதை தவிர்த்து நடந்தே நமது பதிவு கூட வந்துட்டீங்க. இவ்வளவு எளிமையாக சாமானியர்களோடு சேர்ந்து இருக்கிற உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இந்த பொதுமக்கள் பொதுஜனம் விலகி வெகு தூரம் சென்று விட்டார்களே, இதற்கான காரணம் என்ன? ஒருவேளை நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறதால அவங்க ரொம்ப விலகி போறாங்களா? உண்மையிலே ஆராயப்படக்கூடிய ஒரு விஷயம். எளிமையையும் எளிமையின் மேன்மையையும் மக்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதுதான் உண்மையானது. உலகத்தில் மிக உயர்வான தலைவர்கள், நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டால் மதிக்கத்தகுந்த தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய எளிமையின் மூலம்தான் மக்களை ஈர்த்திருக்கிறார்கள். அவர்கள் எளிமையாக அந்த வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்தில் அவர்கள் கேலி செய்யப்பட்டிருக்கிறார்கள், கிண்டல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆடம்பரமற்றவர்களாகவும் நாகரிகமற்றவர்களாகவும் இருப்பதாக அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய எளிமையைப் போல
இந்தியாவிலும் உலக அளவிலும் கொச்சைப்படுத்தப்பட்டது வேற யாருமே கிடையாது. அவ்வளவு அவருடைய எளிமை கொச்சைப்படுத்தப்பட்டது. அதனால தான் அரை நிர்வாண பக்ரி, ஒரு பிச்சைக்காரர் என்றெல்லாம் அவர் ஆங்கிலேயர்களால் கூறப்பட்டார். இந்தியாவில் கூட பலரும் அழைக்கப்பட்டார்கள். அதே போல் ஆப்ரஹாம் லிங்கன், அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகம் தழுவிய முறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், லெனினில் தொடங்கி மார்க்ஸிலிருந்து எல்லாரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எளிமையானவர்கள். நம்முடைய திருக்குறளில் கூட காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல்லன் அல்லேன் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று வருகிறது. ஒரு மிக எளிமையாக இருப்பது என்பது மனித வாழ்வினுடைய ரொம்ப அடிப்படையானது மட்டுமல்ல, பலரையும் இணைப்பதற்கு, பலரையும் ஈர்ப்பதற்கு ஒரு அடிப்படையானது. இந்த அடிப்படை இன்றைய காலத்தில் மிக மோசமாக அது சீரழிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழ் சூழலில் நீங்கள் மிக வெளிப்படையாக பார்க்கலாம். இன்றைய அரசியல் கட்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் மன்னர் முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் மன்னர் ஆட்சியினுடைய நடைமுறைகள் ஒவ்வொரு அரசியல் கட்சி அலுவலகங்களிலும் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மன்னனுக்காக மக்கள், குடிமக்கள் பரிசு பொருட்களை சுமந்து வருவதும், அவனுடைய காலிலே விழுந்து கிடப்பதும், கவிஞர்கள் எல்லாம் மன்னனுக்கான கவிதைகளை மட்டும் பாடுவதுமான அந்த நிலப்பிரபுத்துவத்தினுடைய தன்மைகள் என்பது இன்றும் குடியிருக்கிறது. ஒரு ஜனநாயகம் என்று நாம் சொன்னாலும் கூட மனநிலை என்பது நிலப்பிரபுத்துவ மனநிலை. அதனால்தான் நீங்கள் பார்க்கிற போது ஒரு நபருக்காக வெடி வெடிப்பது, ஒரு நபருக்காக கொண்டாடுவது, ஒரு நபருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஏதோ மன்னர் காலத்தினுடைய அந்த நிலைமைகளுக்கு நாம் புகுந்து விட்டோமா என்பதை போன்ற உணர்வுகள் பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் இதற்கிடையில் எளிமையை புரிய வைக்க வேண்டும். அந்த எளிமையை புரிய வைப்பதற்கும் எளிமையை மக்களுடைய வாழ்வாக மாற்றுவதற்குமான ஒரு போராட்டம் தேவைப்படுகிறது. அதுதான் மிக முக்கியமானது. நல்லக்கண்ணு அவர்களை எல்லாராலும் நிராகரிக்க முடியும். ஆனாலும் ஏன் நிராகரிக்க முடியவில்லை? ஏன் எல்லோரும் பேசுகிறார்கள் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு அதன் மீது ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அந்த எளிமையையும் எளிய வாழ்க்கையையும் ஒரு சமூக சக்தியாக நாம் மாற்ற வேண்டும். இன்று தனிநபர் சக்தியாக இருக்கிறது. தனிப்பட்ட நல்லக்கண் அப்படி இருக்கிறார், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய, ஒரு சமூகத்தால் இதை கடைபிடிக்க முடியும் என்கின்ற அளவிற்கு அதை சக்தி பொருந்தியதாக மாற்ற வேண்டும். அந்த சக்தி பொருந்தியதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகள் குடிமை சமூகத்திலிருந்து எழ வேண்டும். இப்போ குடிமை சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆடம்பரக்காரர்கள், ரொம்ப வசதி படைத்தவர்கள், அவர்கள் பின்னுக்கு ஓடக்கூடிய ஒரு மனநிலை, அதை ஒரு கொஞ்சம் கூட அவமானமெல்லாம் கருதுறதே கிடையாது. ஓடக்கூடிய மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று சிந்தனைகளையும் மாற்று உணர்வுகளையும் உருவாக்க வேண்டும். அது உருவாக்குவதற்கு பொருத்தமான இடம் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களிடம் அந்த உணர்வை உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் ரொம்ப அறிவாளிகளாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் ஒரு நேர்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதில் நாம் வளர்த்து எடுக்கிற போது இன்றைய காலத்தில் நேற்று வெற்றி பெறாமல் இருக்கலாம், அதுக்கு முந்தைய ஆண்டு வெற்றி பெறாமல் இருக்கலாம். காந்தியடிகள் நடத்திய போராட்டமே சவுத் ஆப்பிரிக்காவில் தொடங்கின போராட்டங்கிறது 1947 தான் அது வெற்றி அடைஞ்சது. காந்தி தன்னை இந்திய மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். தந்தை பெரியார் நடத்தியிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட உயர்வான விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வதற்கு காலதாமதம் பிடிக்கும். ஆனாலும் கூட மக்கள் மனதில் அது வேரூன்றி விட்டால் 1000 ஆண்டுகள் நிலைத்து நின்று மனித குலத்தினுடைய வெற்றி என்பது அதன் மூலம்தான் சாதிக்கப்படும். மக்கள் ஏற்றுக்கொண்ட காந்தியை கூட அவருடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, முரண்பட்டு இருந்தார். இந்தியர்களால் பெரிதும் அனைத்து கட்சிகளால் பெரிதும் வியந்து பார்க்கப்பட்ட தந்தை பெரியார் கூட அவருடைய சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களால் சில சமயம் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்டுகள் மீண்டும் மீண்டும் தலைவர்களுக்காக மக்கள் மாற வேண்டுமா அல்லது மக்களுக்காக தலைவர் மாற வேண்டுமா என்ற குழப்பத்தில் பயணிப்பது எந்த அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு எதிர்காலத்தில் பெற்றுத்தரும் என்று நம்புகிறீர்கள்? அது தலைவர்கள்ங்கிறதுக்கு பாருங்களேன், இட் இஸ் அ மாடல். அது தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் மூலம் பரிசோதனை செய்து ஒரு முன் மாதிரியை உருவாக்குகிறார்கள். அந்த மாதிரி அடுத்த காலத்துக்கு பொருந்தலாம், பொருந்தாமல் போகலாம். ஆனால் அடுத்த காலத்துக்கு எப்படி பொருந்தணும், பொருத்தி காட்டணுங்கிறத செய்கிறது தான் நிகழ்காலத்தினுடைய பரிசோதனை. ஒரு மனிதன், இப்போ நான் இருக்கிறேன்னாக்க, நான் 1953ஆம் ஆண்டு பிறந்தவனாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய தொடர்ச்சி என்பது ஒரு 2000 ஆண்டு கால தொடர்ச்சி. அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய எண்ணங்கள் இவையெல்லாம் இருக்கிறது.
இதில் எது எது தேவையில்லையோ அதை நீக்கிக்கிட்டு இன்னொரு பகுதியை நாம் எடுக்கிறோம். அதனால் தலைவர்கள் அல்லது முழு சமூகத்தினுடைய கடந்த காலத்தினுடைய மேன்மையான விஷயங்களை நிகழ்காலத்தினுடைய பொருத்தப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து எடுக்கிறது தான் தேவை. அப்படியே பண்ணுறதில்ல. அல்லது இந்த ஒரு ஃபார்முலாவை மக்கள்கிட்டேருந்து தலைவர்கள் கற்றுக்கிறாங்களா அல்லது தலைவர்கள்ட்டேருந்து மக்கள் கற்றுக்கிறாங்களா என்று பார்ப்பதை விட ஒரு காலத்தின் தேவை என்ன, இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவை இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலம் என்பது சுதந்திர போராட்ட காலத்தை விட மிக மோசமான ஒரு காலம். கார்ப்பரேட் உலகமயத்தினுடைய மூர்க்கத்தனமான கொள்ளையால் மனித சுரண்டலை விட இயற்கை சுரண்டல் மிக மோசமாக இருந்து எதிர்காலமே ஒன்று மனித குலத்திற்கு இல்லை என்ற அளவிற்கு கொள்ளையடிக்கக்கூடிய, வாழ்வையே நாசப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த காலத்தின் தேவையை அறிந்து இதுக்குள்ள எப்படி எளிமையை வளர்க்க வேண்டும், அரசியலை வளர்க்க வேண்டும், என்ன மாதிரி அரசியல் இதுக்குள்ள தேவை வேண்டும் என்பதை நிகழ்காலத்தில் நாம் கண்டறிய வேண்டும். அதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. கம்யூனிசம் என்பது ஒரு மாபெரும் சித்தாந்தம். பலரும் தங்களுடைய முழு வாழ்நாளை அர்ப்பணித்து அதை கற்றுக்கொள்ள முயல்கிறார்கள். ஆனால் அண்மையில் வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படத்துல கம்யூனிசம்னா என்ன என்றவுடன் அந்த கதாநாயகன் இட்லியை ஒப்புமை சொல்லி ஒரு விளக்கம் தருகிறார். ஒரு சஞ்சிகையில் நகைச்சுவையாக குறிப்பிட்டதை போல, குஷ்பு இட்லி என்று ஒன்று தமிழகத்தில் இருந்தது, குஷ்பு இப்பொழுது காங்கிரஸ் சென்று விட்டார், இட்லி கம்யூனிசம் சென்று விட்டது என்றெல்லாம் கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் இளைய தலைமுறையினர் தீவிரமாக இயங்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் மாபெரும் சித்தாந்தமான கம்யூனிசத்தை நீங்கள் எப்படி எளிமையாக அவர்களுக்கு புரிய வைக்கப் போகிறீர்கள்? அவர்களுக்கான விளக்கம் என்ன? கம்யூனிசம் என்பது ஒரு சமத்துவம், வேறு எதுவும் கிடையாது. மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இருக்கக்கூடாது, பொருளாதார அடிப்படையிலோ அல்லது ஜாதிய அடிப்படையிலோ வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் கம்யூனிசம். இன்றைய சமூகம் என்பது முற்று முழுவதும் சுரண்டலுக்காக மட்டுமே அது கட்டி அமைக்கப்படுகிறது. இதைத்தான் கம்யூனிசத்தினுடைய அடிப்படையாக மார்க்ஸ் காலத்தில் அவர் முன்வைத்தார். அதுவும் முதலாளித்துவ சமூகம். அதற்கு முந்தி இருந்த சமூகங்கள் வேற விதமாக இருந்தாலும் கூட, முதலாளித்துவ சமூகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், உற்பத்தி சாதனங்கள், எந்திரங்கள். அந்த எந்திரங்களை மட்டும் அது கையில் வைத்திருக்கிறது. எந்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு 1000 பேரை அந்த எந்திரத்தில் அவங்க பணியாற்ற சொல்லுகிற போது, ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பிலிருந்தும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5%, 10%, 20% அந்த எந்திரத்தின் மூலம் முதலாளி எடுத்துக்கொள்கிற போது அவனிடம் பெரும் தொகை சேர்ந்து விடுகிறது. மீண்டும் அந்த தொகையை இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு அவன் பயன்படுத்துகிறான். இதை எதிர்த்து தான் முதல்ல காரல் மார்க்ஸ் இந்த தத்துவத்துக்கு வர்றார். அவர் புரிஞ்சுக்கிற இடமே இதுதான். அப்ப இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி சாதனம், அந்த எந்திரம் என்பது சமூகத்தினுடைய பொதுவாக இருக்குமானால், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பை ஒரு மனிதனும் அவனை சார்ந்தவர்களும் பயன்படுத்துவதற்கு பதிலாக அது முழு சமூகத்திற்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர் யோசித்தார். அதிலிருந்து தான் அவருடைய டாஸ் கேபிட்டல், மூலதனம் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரு அரசு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த அரசாங்கம் என்பது முதலாளிகளுக்கு சார்பான ஒரு விஷயமாக அதை மாற்றுகிறது. எந்திரங்கள், வரிச்சலுகைகள் அல்லது எல்லாவற்றையும் ஒரு முதலாளியினுடைய நலன் குறித்து மட்டுமே ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் செய்கின்றது. ஆனால் மக்கள், அதை சார்ந்தவர்கள், இவர்கள் முற்றம் முழுவதுமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்போ கம்யூனிசம் என்கிறது என்ன முன்வைக்கிறது என்று சொன்னால், அரசாங்கம் என்பது தனியார் கட்டுப்பாட்டிலிருந்து அதை விடுவித்து மக்களுக்கான ஒன்றாக கொண்டு வர வேண்டும். இப்பவே நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்திய அரசாங்கம் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை உலக முதலாளிகளுக்கு வரி சலுகை செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் சாதாரண ஏழை மக்களுக்கான கல்வி கிடையாது, ஏழை மக்களுக்கான மருத்துவம் கிடையாது, ஏழை மக்களுக்கான குடிநீர் கிடையாது. மருத்துவம், கல்வி, குடிநீர் இவையெல்லாம் ஒரு காலத்தில் இவர்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பேற்று செய்த கடமைகளாக இருந்தவை. இன்று அவையெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இன்னொரு பக்கம் பெரிய முதலாளிகளுக்கு சலுகை செய்கிறார்கள். அதனால் மக்களை மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறை, மக்களுடைய நலனை மையப்படுத்தப்பட்ட ஆட்சி முறை, இதைத்தான் கம்யூனிசம் சொல்லுகிறது. உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி. உலக தமிழர்கள் பலரும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிற பதிவுகளை பார்க்கிற பொழுது எழக்கூடிய ஒரு கேள்வி, தமிழ் தேசியம், ஈழ தமிழர்கள்
இதையெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஆதாயம் தேடிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனம் வருகிறதே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சில வேலை திட்டங்கள் இருக்கும். அது தமிழ்நாட்டில் இருக்கான்னா இருக்கும். அரசியல் கட்சிகள் அப்படின்ற போதே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு லட்சியம் என்பது வேறு, ஆட்சிக்கு வர்றதுங்கிறது வேறு. லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அரசியலை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு விதமாக இருப்பார்கள். ஆனால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தும் போது என்னைய மார்க்கெட்டிங் மாதிரி தான் அது. எவனை பிடிச்சாது ஏதாவது செஞ்சு காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் மார்க்கெட்டிங்கினுடைய மையமாக வலியுறுத்தப்படுகிறது. அதே போல் எங்கே யாரோட சேர்ந்தாலும் சரி, எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி, என்ன லட்சியத்தை விற்று காசாக்கினாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் என்பது வேறு விஷயம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து விவாதிப்போம். ஐபிசி தமிழின் அகம் புறம். விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் வரவேற்கிறோம். இது ஐபிசி தமிழ் வழங்கும் அகம் புறம் நிகழ்ச்சி. நம்மிடையே சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சி மகேந்திரன் காத்திருக்கிறார். நீங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அப்ப ஈழ மக்களுக்காக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தொடர்ந்து குரல் கொடுப்பது அவர்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங் உத்தி தானா? அது அப்படி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது ரொம்ப ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு லட்சியம் பேசினாலும் கூட ஒரு ஈழத்தினுடைய அரசியல் என்பது ஒரு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு தந்திரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அது ஒரு அடிப்படையான ஒரு உண்மை. அந்த உண்மையை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும், நிறைய ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக மக்களும் ஆய்வு செய்ய வேண்டும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதில் எது உண்மை, எது பொய், எது என்பதை ஆராய்ந்து இன்றைய காலத்திற்கு பொருத்தமான ஒரு திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு உணர்வாளர்களின் அமைப்பு ஒரு காத்திரமான ஒரு அரியணையோ ஒரு அதிகாரத்தையோ கைப்பற்றினால் அது உலக அளவில் அல்லது தமிழ் ஈழம் விடியலுக்கான ஒரு எந்த அளவுக்கு உந்து சக்தியாக, உறுதுணையாக அது இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? ஈழ விடுதலை என்பதை பற்றிய புதிய கருதுகோள்கள் என்று தேவைப்படுகிறது. பழைய கருதுகோள்கள் எப்படி செயல்படுத்த முடியும் என்பது எனக்கு புரியவில்லை. உலக அளவில் உலக மையத்திலே ஒரு கருத்து நிலை வலுப்பெற்று வருகிறது. அது என்னவென்று சொன்னால், வெகு மக்களுடைய வாக்கெடுப்பு. ஒரு மக்கள் தாங்களுக்கு என்ன மாதிரி ஆட்சி வேண்டும் என்பதை யாருமே திணிக்கக்கூடாது, அந்த மக்களை முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இன்று உலகம் முழுவதும் ஏற்பட்டு சோவியத்து ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பால்கன் நாடுகளில் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அதே போல் தைமூர் மாற்றம் வந்திருக்கிறது, சூடானிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். ஆனால் அந்த சிந்தனைக்கு ஒரு ஆட்சி இங்கு தேவை என்பது இருந்தாலும் கூட ஆட்சி வரலாம், வராமல் போகலாம் தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையினுடைய வலிமை என்பது எல்லாவற்றை விட முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய வலிமை முதலில், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஒற்றுமை இரண்டாவது, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய வலிமை. இந்த மூன்று வலிமைகளையும் ஒரு பொது நிலையில் ஒருங்கிணைக்க வேண்டும். இதில் தான் இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையே என்னவென்றால், இந்த ஒற்றுமை எந்த அடிப்படையில் இருப்பது அப்படிங்கிறது. இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய குழப்பமான சிந்தனைகள் பல தமிழ் சமூகத்தில் இன்றைய உலகமகை சூழ்நிலையில் இருக்கிறது. புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தெரியாது. அதே போல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் என்ன நடக்கிறது என்பதும் ஈழத்தில் என்ன நடக்கிறது என்பதும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு முழுமையாக தெரியாது. இவர்கள் ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அதனால் நெருங்கி இணைந்து பேசி கருத்து பரிமாற்றங்களை செய்து ஒரு பொது வேலை திட்டத்தில் நாம் இணைவது என்பதுதான் இந்த அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்புக்கு அது வழிவகை செய்யும். ஒற்றுமை, வலிமை, அதை குறித்தெல்லாம் சொல்றீங்க. உலக தமிழர்களின் ஒற்றுமை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் தேசியத்திற்காக தமிழ்நாட்டில் இருந்து குரல் கொடுக்கிற தேசிய அல்லது ஆர்வலர்கள், உணர்வாளர்களினுடைய பட்டியலினிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 47 அமைப்புகளாக சிதறி கிடக்கிறார்கள் உணர்வாளர்கள். ஏன் இந்த பிரிவினை? இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லைன்னா உலக தமிழர்கள் கிட்ட எப்படி அவங்க ஒற்றுமையை கொண்டு வருவாங்க? 47 அமைப்புகள் பல காரணங்களால் இருக்குது. 47 அமைப்புகளையும் ஒரு கருத்து நிலைக்கு கொண்டு வர வேண்டும்.
ஒரு கருத்து நிலை என்று சொல்கிறாங்க. போகிறது வந்து இப்போ வந்து ஜெனீவாவில் இப்போ போர்க்குற்றம், அந்த போர்க்குற்றத்தை இலங்கை அரசாங்கம் தானே அதை விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அமெரிக்கா, இந்தியா போன்றவர்களெல்லாம் அவர்கள் விசாரிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கூடாதுங்கிற ஒரு கருத்து நிலை இருக்குது. அது கூடாதுங்கிற கருத்து நிலை தான் மிக பொருத்தமானது. இப்போ அதை செயல்படுத்துறதுக்குள்ள ஒரு ஒற்றுமையை இந்த 47 அமைப்புகளுக்குள்ளேயும் நம்ம உருவாக்கலாம். ஒற்றை கருத்து. என்றைக்குமே நீங்கள் வேறுபாடுகள் இருப்பதை பேசுவதை விட ஒன்றுபடுவதற்கான சாத்தியங்கள் எங்கே இருக்கிறதுங்கிறதுலேருந்து நம்ம துவங்கலாம். அதே போல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள்லையும் ஏகப்பட்ட பிரிவினை இருக்குது. வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட அதை இணைக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இணைக்க வேண்டிய காலம் என்றால் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு தீர்மானத்திலிருந்து தொடங்குவது. நீங்கள் ஒரு லட்சியம் வச்சிருக்கலாம், நான் ஒரு லட்சியம் வச்சிருக்கலாம். த காமன் அக்ரிமெண்ட் பிட்வீன் திஸ் குரூப்ஸ், எல்லா பிரிவுகளுக்கிடையும் இருக்கக்கூடிய ஒரு பொது தன்மையிலிருந்து நாம் துவங்கலாம். பொதுத்தன்மையில் இப்போ நீங்கள் துவங்குற போது இலங்கை அரசு முள்ளிவாய்க்காலில் கொலை செய்தது உண்மைதான், அந்த குற்றத்திற்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற பொது விதி. அந்த விதியை இலங்கை அரசை குற்றம் செய்தவரே விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு பொதுத்தன்மை இருக்குது. அதுலேருந்து கூட நம்ம துவங்கலாம். துவங்கி அதுக்கு பிற்பாடு நம்மிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், மாறுபாடுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களையலாம். கம்பராமாயணத்திலே ஒரு அழகான பாட்டு உண்டு, வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று. அதே போல தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய வேறுள குழுவையெல்லாம் தமிழின் மானுடம் வெற்றி கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சிறப்பான ஒரு கம்பராமாயண பாடலோடு சுட்டி காட்டியிருக்கீங்க. ஒருவேளை தமிழ் உணர்வாளர்களிடம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்பது போல வேற்றுமை விலகி ஒற்றுமை வந்தாலும் ஐநா சபையில் இந்தியாவினுடைய முகமும் இந்தியாவினுடைய குரலும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவே இல்லை என்று இந்தியா குரல் கொடுத்து வருகிறது. இது எப்படி நீங்கள் ஒற்றுமையாகி நீங்கள் எப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்தியாவினுடைய அந்த தேசிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை எப்படி மாற்ற முடியும்? இந்தியா என்பது ஒரு அங்கம், அவ்வளவுதான். இதில் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய குரலை மாற்றக்கூடிய அழுத்தம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளிடம் இருக்கிறது. இந்த அழுத்தத்தின் மூலம் இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், ஓரளவிற்கு மாற்றத்தை கொண்டு வரலாம். உலகம் தழுவி உரையில் இருக்கக்கூடிய மனிதநேய சக்திகள், மனித உரிமை அமைப்புகள், இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் அமைப்புகள் போராடுவதைப் போல இவ்வாறு ஒரு படுகொலை நடந்திருக்கக்கூடாது என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட தமிழர் அல்லாத மனித உரிமை அமைப்புகள் மிக வேகமாக உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஐக்கிய நாடுகள் சபையில் இவையெல்லாம் வருவதற்கு ஒரு அடிப்படை காரணம் உலகம் தழுவிய முறையில் இருக்கக்கூடிய மனித உரிமை சக்திகள். இப்போ அந்த சக்திகளையும் நாம் பயன்படுத்தலாம். இந்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டின் மூலமாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். இந்த அழுத்தத்தின் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு போர்க்குற்ற விசாரணை ஒரு இன அழிப்பு குற்றம்தான் என்பதை நிறுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்காக துரிதமாக தயாராகி வருகின்றது. முன்னாள் போராளிகளினுடைய ஒரு குழு இந்த தேர்தலில் களமாடப் போவதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. போராளிகள் இப்படி தேசிய ஜனநாயக தேர்தலில் இறங்குவது குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு புதிய சூழல். புதிய சூழலில் அநேகமாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பதோ அல்லது மீண்டும் பழைய முறையிலான ஒரு போராட்ட குழு அமைத்து வெற்றி பெற முடியும் என்பதோ இலங்கையில் ஈழத்தில் நடக்காத விஷயம் இப்போ இருக்கிற முறையில். அதனால் ஜனநாயக முன்னெடுப்புகளை தீவிரமாக எடுக்க வேண்டும், மக்களை அரசியல்படுத்த வேண்டும், அரசியல் களத்தில் நின்று மோசடி அரசியலை முறியடித்து காட்ட வேண்டும். அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அதை எல்லாரும் சேர்ந்து செய்வது நல்லது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்ப முன்னாள் போராளிகள் தேர்தலில் பங்கெடுப்பதை நீங்கள் வரவேற்கிறீர்கள்? ஜனநாயக பாதையை ஏற்றுக்கொண்டு வருவதை நான் வரவேற்கிறேன். சரி, அப்படியானால் ராஜபக்சே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? ராஜபக்சே நாடாளுமன்றத்தில் யார் நிறுத்தாலும் அவர் அந்த நாட்டினுடைய குடிமகன், அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எலெக்ஷன் நிற்க முடியாது, இல்லாட்டி அவர் நிற்பார். அதை வந்து நீங்கள் தடுக்க முடியாது. அதாவது ஜனநாயகத்தை மக்களின் சக்தியை வென்றெடுத்து தான் தோற்கடிக்க முடியுமே ஒழிய ஜனநாயகத்தில் அவர் நிற்க வேணான்னு யார் சொல்கிறது? யாரும் சொல்ல முடியாது. அவர் அந்த நாட்டினுடைய குடிமகன். குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் போர் குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டால் அவர் வந்து தேர்தலில் நிற்க முடியாது.
தேர்தலில் நிற்க முடியாமல் அவரை தடுக்கணும்னாக்கா போர்க்குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டிய போராட்டத்தை தீவிரமாக நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த குற்றம் நிரூபித்தல் என்ற வார்த்தையே எங்களுக்கு அச்சம் தருகிறது. ஏன்னா ஜனவரி 8க்கு பிறகு இலங்கையில் அதிகார மாற்றம் வந்த பிறகும் கூட ஒரு முக்கியமான இராணுவ தளபதி அவர் குற்றம் செய்தார் என்று ஒரு நீதிமன்றம் இலங்கையில் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த பிறகும் கூட தமிழ் ஆர்வலர்கள் அல்லது அரசியல் நுண் விமர்சகர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இதுவரை 400 கைதிகள் தூக்கு தண்டனை கொடுத்து அவர்கள் தூக்கிலிடப்படாமல் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது எல்லாமே ஒரு அரசியல் கண்துடைப்பு நாடகம் தானா? அதிகாரத்தில் மாற்றம் வந்த பிறகும் கூட, ஜனநாயக ரீதியாக தேர்தலில் பங்கெடுத்த பிறகும் கூட தமிழ் ஈழம் விடியல் வராது என்பதை போன்ற ஒரு பார்வை இருக்கிறதே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு அந்த மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தாயக உரிமை, தமிழ் மக்களின் தாயக உரிமை என்பது கட்டாயம் சாத்தியம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இலங்கையினுடைய உள் நிலவரங்களை மட்டுமே வைத்து நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். இலங்கையினுடைய உள் நிலவரத்தை போலத்தான் கிழக்கு தைமூரில் இருந்தது, சூடானில் இருந்தது, கொசவாவில் இருந்தது, இன்னும் பல நாடுகளில், எரித்ரியாவில் எப்படித்தான் இருந்தது. ஒவ்வொரு நாட்டினுக்கும் ஒரு தனித்தனி தன்மைகள் இருந்தது. ஆனால் உலகம் தழுவிய முறையில் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், மனித உரிமையாளர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த கடப்பாடு, கமிட்மெண்ட், இவையெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதனால் இலங்கைக்குள் நடக்கக்கூடிய அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே வைத்து இதை தீர்மானிக்க முடியாது. அதுவும் ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி அவங்க போராட்டங்களினுடைய போக்கு, செங்கொடி, முத்துக்குமார் போன்ற தோழர்கள் எல்லாம் தங்களையே கொளுத்தி தங்களை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் நிறைய பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. மாணவர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இத்தகைய போராட்டங்கள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஒரு பக்கம் ஆயுதம், இன்னொரு பக்கம் அகிம்சை. இது இரண்டையும் தாண்டி வேறு ஏதாவது ஒரு போக்கில் இந்த போராட்டங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறதா? ஜப்பான் போன்ற நாடுகளில் வேறு வகையான போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது முத்துக்குமார் தன்னை தீக்குளித்து கொண்டது, செங்கொடி, இந்த தியாகங்களுக்கெல்லாம் ஒரு ஈடு இணையில்லாத ஒரு தியாகம். அது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குனது. ஆனால் அந்த எழுச்சி ஏன் தொடர முடியாமல் போச்சுங்கிறதுக்கான காரணம், அதை அறிவுபூர்வமாக களப்பணி செய்வதற்குரிய இடம் காலியாக இருக்குது இங்கே. அதுதான் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னாக்க, உணர்ச்சிகளால் ஒரு கொந்தளிப்பு வர்றதும், மற்றபடி அது அப்படியே அணைஞ்சு போகிறதுமா இருக்குது. இப்போ கூட மாணவர்கள் எல்லாம் இந்த ஒரு போராட்டத்துக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தி போன ஆண்டு நடந்ததை போல இந்த ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் வர்றத உள்நாட்டு விசாரணை, உள்ளக விசாரணை கூடாது, உலக விசாரணை தான் அது நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு இயக்கத்தை கொண்டு வர்றாங்க. இதுக்கு ஒரு கட்டமைப்பு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. நான் அந்த கட்டமைப்பை தான் முக்கியமாக கருதுகிறேன். மக்களும் கருத்துக்களும் வருகிற போது பல கருத்துக்கள் வந்ததுன்னா அந்த கருத்துக்களில் எது பிழை, எது தவறானது என்பதை உணர்த்தி மக்களிடம் அந்த கோபமும் அந்த சூடும் தணியாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு உள்கட்டமைப்பு ஒன்று தேவைப்படுது. அந்த கட்டமைப்பு அவசியமானது. அந்த கட்டமைப்பை உருவாக்கணும்னா அது என்ன மாதிரியான முறையில் மக்களை திரட்டலாம், போகலாம், வரலாம் அப்படிங்கிறத பற்றி முடிவு பண்ணலாம். அவ்வாறான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் அல்லது தனித்தனி கட்சிகளாக இருக்கும்போது கட்சி இன்ட்ரெஸ்ட் மாதிரி போயிடுது. ஆனால் இந்த ஈழத்தமிழ் மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தொடர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரல. அதுக்கான முயற்சிகள் எதிர்காலத்தில் தேவை அப்படிங்கிறது தான் எனக்கு இதில் இருக்கக்கூடிய பதில். அதே போல் உலகத் தமிழர்களும் அதே போல் அடிப்படையான காலத்தின் தேவை அறிந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய தனி மனித உணர்வுகள், இப்போ நீங்கள் அகமும் புறமும்ங்கிறீங்க, நம்ம ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டு தமிழர்களாக இருக்கட்டும், புறம்னு ஒன்று இருக்கிறதாவே அவங்களுக்கு தெரிகிறதில்ல. ஆல் ஆர் சப்ஜெக்டிவ். தங்களை பற்றி தன்னிலை உணர்வுகள் அல்லது தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருக்குது. ஆனால் புறம் என்பதும், அந்த புறம்தான் மனிதர்களை இணைக்கக்கூடியது. அதில் நம்முடைய போராட்டங்கள் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத பற்றிய ஒரு பார்வை, ஆழ்ந்த பார்வை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த தேவை இருந்தால் மட்டும்தான் தமிழகம், அதே போல் புலம்பெயர்ந்த தமிழர்கள், உலகம் தழுவிய முறையில் இருக்கக்கூடிய மனித உரிமை சக்திகள், இவைகளுக்கு ஒரு சரியான பார்வையை நாம் உருவாக்கி அந்த பார்வையின் மூலம் தாயக உரிமையை, அரசியல் உரிமையை தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர முடியும். தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கு என்றொரு நாடில்லை என்று சொல்வதற்கேற்ப உலகெங்கும் சிதறி வாழக்கூடிய இந்த உலக தமிழர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒன்று ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையினுடைய மகத்துவம் ரொம்ப முக்கியமானது. ஒற்றுமைக்காக வேண்டி நமக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், மாறுபாடுகள் எல்லாவற்றையும் களைய தெரிந்திருக்க வேண்டும்.
வேறுபாடுகள் மாறுபாடுகளை முதன்மைப்படுத்தி ஒற்றுமையை பலவீனப்படுத்துவது என்பதுதான் இந்த காலத்தினுடைய பலவீனமாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி அதில் யார் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் சேர்த்துக்குவேன், மற்றவங்களாம் எதிரி என்பது கடந்த காலத்தினுடைய கொள்கை. இப்போ நிகழ்காலத்தில் தமிழர்களுக்கு தேவை என்னவென்றால் காமன் அக்ரிமெண்ட், நமக்குள் எது பொதுவான உடன்பாடு என்பதை கண்டறிந்து அந்த உடன்பாட்டிலிருந்து நம்முடைய ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். இதை உலகத் தமிழர்களும் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டு தமிழர்களும் செய்ய வேண்டும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களும் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்தாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களது தீவிர அரசியல் வேலைகளுக்கு நடுவே நேரம் ஒதுக்கி எங்களை சந்தித்தமைக்கு நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம். நன்றி, வணக்கம்.